ஹலோ மக்களே, இந்த வீடியோவில் நாங்கள் பண்ண சாக்லேட் ப்ரௌனியை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு நாம் 1 கப் சாக்லேட், அதில் பாதி அளவுக்கு பட்டர், 1 கப் மைதா, 1½ கப் பவுடர் சுகர், 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், 1½ ஸ்பூன் பேக்கிங் பவுடர், வெனிலா எசன்ஸ், 2 முட்டை இது தான் எடுத்துக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நாம் சாக்லேட் அண்ட் பட்டர் இது ரெண்டையுமே டபுள் பாயிலிங் மெத்தடில் நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இதை நம்ம விஸ்க் ஆர் ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். பிகாஸ் சாக்லேட் லைட்டாக கீழே பாத்திரத்தில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இது நல்லா ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இது கூட ஒவ்வொரு பொருளாக ஆட் பண்ணுறது தான். ஃபர்ஸ்ட் மைதாவை கொஞ்சம் கொஞ்சமாக இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் 2 முட்டையை ஒவ்வொன்றா உடச்சி ஊற்றி அது நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ முட்டை இந்த பேட்டர் கூட நல்லா கலங்கினதும் இது கூட கொக்கோ பவுடர், பேக்கிங் பவுடர், வெனிலா எசன்ஸ் இது 3ஐயும் ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதுக்கப்புறமா நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற சுகரையும் மைதாவை ஆட் பண்ண மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இது கூட மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நம்ம ஏன் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறோன்னா எந்த ஒரு லம்ஸும் ஃபார்ம் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ரௌனி பேட்டர் நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சு நல்லா ப்ரீ ஹீட் பண்ணிக்கிறோம். ஸோ இது கூடவே நம்ம ப்ரௌனி எந்த பாத்திரத்தில் செய்கிறோமோ அதில் கீழே பட்டர் பேப்பர் விரித்து சைடில் பட்டர் தடவி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற பேட்டரையும் அதில் ஆட் பண்ணிக்கிறோம். உள்ள ஏர் பபிள்ஸ் எதுவும் இல்லாத மாதிரி டூத்பிக் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு 5 மினிட்ஸ் நல்லா ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேட்டர் எடுத்து இட்லி பாத்திரத்தில் வச்சு மூடி வச்சிடுறோம். ஸோ நமக்கு ஒரு 25 to 30 மினிட்ஸ் ஆச்சுங்க இந்த ப்ரௌனி ரெடி ஆகிறதுக்கு. இதுதான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட். ஸோ இது கூட நம்ம சாக்லேட் சிரப் அண்ட் வெண்ணிலா ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிடும்போது செம்ம சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். Thanks guys. Thanks for watching.